கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த நாட்களே தேவன் உங்கள் எல்லாருக்கும் போதுமானவராக இருந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பேற்று நன்மையாக செய்து கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இங்க உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜவஹர்லால் நேரு உடைய தந்தை எல்லாருக்கும் தெரியும். யார் அப்படின்னு சொன்னா மோதிலால் நேரு. அவங்க பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனாலும் கூட நேரு என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அவரின் ஒரே மகன் என்ன செஞ்சார், ரொம்ப மிகவும் செல்லமாக வளர்த்திருந்தாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, அவருடைய கல்லூரியில அவருடைய பாடசாலையில என்ன செய்யுமா 8 வழி இருக்குது, அது 8 வழியில 8 கார் நின்றதாக சொல்லுவார்கள். அதே போல அவ்வளவு ஒரு செல்லமாக எந்த வழியா வந்தாலும் என்ன செஞ்சிடலாம், அவரு வீட்டுக்கு வருவதற்கான வழி கார்ல ஏறி வந்துருவாங்க. ஏன்னா எங்க பிள்ளை என்ன செய்யாது, வெயிட் பண்ணக்கூடாது, இந்த கேட்டுக்கோ அந்த கேட்டுக்கோ அலைய. அவ்வளவு ஒரு செல்வமாக வளர்த்த மகன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, நேரு என்ன செஞ்சார், வளர்ந்த பிறகு என்ன செஞ்சார், சுதந்திர போராட்டத்துல என்ன செஞ்சாரு, ஈடுபட்டு என்ன செஞ்சார், சிறைச்சாலைக்கு சென்றாரு. அதனால மோதிலால் நேரு அதற்கான எந்த ஒரு முயற்சி எடுத்து அவர் வெளியெடுக்கணும் அந்த மாதிரிலாம் எடுக்கல. ஏன்னு சொன்னா, அவர் செய்த காரியம் என்னது, ஒரு சுதந்திரத்துக்காக செல்றாரு அப்படின்னு சொன்னார். ஆனாலும் அவர் வீட்டுக்கு போன பிறகு என்ன ஆச்சுன்னா, தந்தைக்கு என்ன செய்ய முடியல, உறங்க முடியல, சாப்பிட முடியல. அவருக்கு என்னெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா, என் மகன் எப்படி சிறைச்சாலையில கஷ்டப்படுறானோ, அவனுக்கு படுக்கிறதுக்கு சரியான இடம் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, ஒருவேளை எத்தனை பேர் அவனை போட்டு நெருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவரு கண்டிப்பா அவருக்கு என்ன இல்லை, சிறைச்சாலையில பஞ்சு மெத்த கிடைக்காது, கண்டிப்பா தரையில தான் படுத்திருப்பாங்க. அப்போ உடனே என்ன செஞ்சாருன்னா, ஜவஹர்லால் நேரு திருப்பி தன்னுடைய வீட்டுக்கு வர வரைக்கும் மோதிலால் நேரு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தரையில படுத்ததாக ஒரு கதை வாசித்தேன். ஏன்னு சொன்னா, அப்பேற்பட்ட அன்பு, இந்த உலகத்துல இருக்கிற தந்தையின் அன்பு அப்ப இருக்குது. நமக்கு வேதாகமத்திலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, திருந்திய மைந்தனின் கதை எல்லாருக்கும் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு தந்தையின் அன்பு அப்படியே ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஏன்னு சொன்னா, எல்லாவற்றையும் எடுத்துட்டு போய் எல்லாவற்றையும் அழித்து திரும்பி வரும் பொழுது தந்தை என்ன செய்யறாரு, தன்னுடைய இரு கரங்களை என்னது விரித்து அவரை அழைத்து அனைத்து அவருக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அதுக்கு அடுத்து செய்யறாரு. வீட்டுல வேலைக்காரர்களை அழைத்து என்ன சொல்றாரு, அவனுக்கு நல்ல ஆடையை உடுத்துங்க, அவன் கால்களுக்கு நல்ல பாதரட்சியை போடுங்க, அவனுடைய கைக்கு மோதிரத்தை போடுங்க, நிறைய சொல்லுவாங்க. இது தந்தையின் அன்பு. இதே போன்ற அன்புதான் பாவியா இருக்கிற உங்கள் மேல என் மேல ஒரு தந்தை அன்பு காட்டுறாரு. அந்த தந்தை தான் என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். இந்த உலகத்துல நல்லவங்களெல்லாம் பார்க்கறதுக்குன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா கெட்டு போனவர்களே ஒருத்தவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சீக்கிரமா நேசிக்க மாட்டாங்க, சீக்கிரமா அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உதவி பண்ண மாட்டாங்க. ஆனா அப்படி கெட்டு போன உங்களுக்கு எனக்காக என்ன செய்யறாருன்னா, கிறிஸ்து என்ன செஞ்சாரு, வந்தார். ஏன்னா அவர் இலவசமாக அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்க ஆயத்தப்படுகிறார். எல்லோரும் நீதிமான்களா இருந்திருந்தா என்ன செய்ய மாட்டாரு ஆண்டவர், எல்லாரும் நீதிமான்கள் ஒரு பாவி மாத்திரம் இருந்தா கூட என்ன செஞ்சிருப்பாரு, ஆண்டவர் மறித்திருப்பாரு. அதனாலதான் நீங்க நான் வாசித்தல இந்த வசனத்துக்கு நீங்க அடுத்த வசனங்களா நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மேய்ப்பனை பத்தி கொடுத்துருக்கோம். ஒரு மேய்ப்பனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்துச்சுன்னா 100 ஆடுகள் இருந்துச்சு. 99 ஆடுகள் என்ன செஞ்சிட்டாரு, மந்தையில சேர்த்து எல்லாத்தையும் கட்டிட்டாரு. ஆனா என்ன இல்ல, ஒரு ஆடு இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன செஞ்சாராம், 99 ஆடை விட்டுட்டு என்ன செஞ்சாராம், அந்த ஒரு ஆடை போய் தேடிட்டு போய் அது எந்த முள் புதர்ல மாட்டிருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அது என்ன செஞ்சாராம், தன் தோளில் சுமந்து திருப்பி வந்தார். அந்த மாதிரியான அன்பு தான் யார் அன்புன்னு சொன்னா, நம்முடைய பரலோக தந்தையின் அன்பு. கெட்டு போனவர்களை ரட்சிப்பதற்காக மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தார். உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக அவர் என்ன செஞ்சார், இந்த உலகத்துல வந்தார். இந்த வேளையில கூட ஒரு அநேகர் நினைப்போம், ஆண்டவரே நான் விட்டு அதி தூரமாக சென்றிருக்கிறேன், திரும்பி என்னால வர முடியுமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு தான் இது. ஒருவேளை நான் பாவியா இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவர்கிட்ட போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, கெட்ட குமாரன் ஒரு மனசுல நினைச்சார்ல, ஆண்டவரே உமக்கும் விரோதமாக நான் என்ன செஞ்சிருக்கேன், பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதுக்குள்ள தன் தந்தை இடத்துல என்ன செஞ்சாரு, அந்த திருந்திய மைந்தன் வந்தது போல நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட போவோன்னு சொன்னா,
ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யறாரு? மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உள்ள கர்த்தர். இவருக்கு ஒப்பான தெய்வம் யார் அப்படி இருப்பாங்கன்னு சொன்னா யாருமே இல்லை. அப்படி ஒப்பான தேவன் என்ன செய்யறாரு? நம்ம உங்களை என்ன நினைக்கிறோம்? ஏன்னா அவர் மீறுதல்கள் எல்லாரும் செய்யறா, மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் கடலின் கடையாந்திரங்களை போடுகிற ஒரு கர்த்தர். அப்படிப்பட்ட இருக்கிறவர் நமக்காக என்ன செய்யறார்? பரிந்தும் பேசி கொண்டிருக்கார். இந்த தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்படி உலகப்புறமான தந்தையும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்காக வருத்தப்படுறதோ வேதனைப்படுவது போல நீங்களும் நானும் அவரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது அவரும் அப்படி வேதனைப்படுகிறார். ஒருவேளை அவருக்கு அதிக வேதனைகளை நம்ம கொடுத்துருப்போன்னு சொன்னா, இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் தருகிற காரியம் என்னன்னு சொன்னா, நீங்க அவர்கிட்ட போயிருங்கன்னு சொன்னா, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பீங்கன்னு சொன்னா, அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற ஆசைப்படுறீங்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தை போல நீர் எங்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துல வந்திருக்கிறீங்க சாமி. அதை உணர்ந்தவர்களாக நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நாங்கள் நினைத்து பார்க்க நீர் உதவி செய்யுங்க. பரலோக மேன்மையை விட்டு இந்த பூலோகத்துல வந்து எங்களுக்காக கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த கல்வாரி சிலுவையில் மரித்தீரே ஆண்டவர், அதற்காக நினைவு கூர்ந்த உடைய அன்பை நினைவு கூர்ந்த வேலை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை உண்மை விட்டு அதி தூரமாக சென்றிருப்போமானால் கர்த்தாவே தயவாய் எங்களை மன்னித்து உடைய மந்தில எங்களை சேர்த்து கொள்ள வேண்டுமா கெஞ்சி மாண்டாடுகிறோம் சாமி. நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை புல்லுள்ள இடங்களிலே நீ அழைத்து செல்வதற்காக நன்றி ஆண்டவரே. அம்மந்த தண்ணீர் வழியிலே எங்களை நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கடந்த இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இருக்கா எங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் நீ செய்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. என்னுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தள்ளுங்க. இந்த செய்தியை கேட்கும்போது மனவேதனையோடு பண பிரச்சனைனாலோ அல்லது வியாதினாலோ மன வருத்தத்தோடு இருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. இந்த நாள் முழுவதும் அவருக்கு இனிய நாளாக இருக்க தேவன் கிருபை செய்தல் வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.